ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோல வந்து நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன் பத்தி படிக்க போறோம். வாட் இஸ் நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன் அப்படின்னா, எவ்ரி பாடி கண்டினியூஸ் டு பி இன் த ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் ஆர் த ஸ்டேட் ஆஃப் யூனிஃபார்ம் மோஷன் along a straight line unless it is acted upon by some external force. இதுதான் வந்து நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா உடைய டெஃபினிஷன். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இதுக்கு என்ன அர்த்தங்கிறத சொல்றேன். ஒரு பொருள் எவ்ரி பாடி கண்டினியூஸ் டு பி இன் த ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட், ஒரு பொருள் வந்து ஓய்வு நிலையிலேயே இருக்கும், ஆர் த ஸ்டேட் ஆஃப் யூனிஃபார்ம் மோஷன் இல்லைன்னா இயக்க நிலையில இருக்கும். ஸ்டேட் ஆஃப் யூனிஃபார்ம், ஒரு பொருள் ஓய்வு நிலையிலோ அல்லது இயக்க நிலையிலோ இருக்கும். அலாங் ஏ ஸ்ட்ரெயிட் லைன்ல அன்லஸ் இட் இஸ் ஆக்டட் அப்பான் பை சம் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், ஒரு பொருளானது டிஸ்டர்ப் பண்ணாம இட் வில் பி இன் த ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் ஆர் it will be in the state of uniform motion, that too along a straight line, unless it is acted upon by some external force. இதுக்கு அர்த்தம் என்னன்னா, நீயா வந்து ஃபோர்ஸ் கொடுத்து அந்த பொருளை நகர்த்துற வரைக்கும் அந்த பொருளானது ஓய்வு நிலையில இருந்தா ஓய்வு நிலையிலே இருக்கும், இயக்க நிலையில இருக்க பொருள் ஓரளவுக்கு இயங்கிக் கொண்டே இருக்கும் அப்படிங்கறதான். அதுக்கு இன்னும் நல்லா புரியறதுக்கு கீழே நான் உங்களுக்கு டயக்ராம்ல கொடுத்துருக்கேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பால் இருக்கு, ஆப்ஜெக்ட் இஸ் அட் ரெஸ்ட் வில் ரிமைன். அந்த ஆப்ஜெக்ட் அந்த பால் அங்கேயே தான் இருக்கும், யாருனா போய் அந்த பாலை தட்டுற வரைக்கும் அந்த பால் என்ன பண்ணும், அதே இடத்துல தான் இருக்கு. அடுத்தது ஒரு மூவிங் பால், அந்த மூவிங் பால் என்ன பண்ணும், நீ வந்து லெஃப்ட் ரைட் ஸ்ட்ரெயிட் கோல் போடணும்னா அதுக்கு ஏத்த மாதிரி நீ தான் டைரக்ஷனை காமிச்சு அந்த பாலுக்கு மோஷனை கொடுக்குற. ஸோ அது இயங்கிக் கொண்டே இருக்குது, மோஷன்ல இருக்கு. அடுத்து வந்து ஆப்ஜெக்ட் இந்த an object in motion will continue with constant speed and direction. நீ எந்த டைரக்ஷன்ல கொடுக்குறியோ அந்த டைரக்ஷன்ல போகுது. அதுக்கு முன்னாடி அன்பேலன்ஸ் போஸ்ட், ரைட்லயும் கொடுக்கலாம், நீ லெஃப்ட்லயும் கொடுக்கலாம், அந்த மாதிரி எப்படி வேணாலும் நாலா பக்கமும் நீ வந்து என்ன பண்ணலாம், ஃபோர்ஸ் அப்ளை பண்ணலாம். அதுதான் வந்து அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ், ஈக்குவல் கிடையாது. ஆனா அதுக்கு பக்கத்துல என்ன சொன்னேன்னா, an object in motion will continue with constant speed and direction. ஒரு டைரக்ஷன்ல போகுது, ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்பீட்ல போகுது. எப்போ அந்த கோல் போய் படணும் அப்படின்னும் போது நீங்க என்ன பண்ணுவீங்க, ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்பீட்லயும் டைரக்ஷன்லயும் போடுவீங்க. நாலாவதுல என்ன கொடுத்திருக்கேன்னா, அன்லெஸ் ஆக்டட் அப்பான் பை அன்பேலன்ஸ், அங்க போய் பட்டு திருப்பி அந்த பால் நின்னால் ஒழிய அந்த பால் என்ன பண்ணிட்டு இருக்குமா, அது பாட்டுக்கு அதோடைய டைரக்ஷன்ல போயிட்டே இருக்குமா. நீங்க எவ்வளவு ஃபோர்ஸ் போட்டு அடிச்சீங்களோ அந்த ஃபோர்ஸ் இருக்கிற வரைக்கும் அந்த பால் போயிட்டே இருக்கும். இதுதான் வந்து நியூட்டன் ஃபர்ஸ்ட் லாக்கு எக்ஸாம்பிள். ஸோ திருப்பி சொல்றேன், எவ்ரி பாடி கண்டினியூஸ் டு பி இந்த ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட், ஒரு பொருள் வந்து அப்படியே ஓய்வு நிலையிலயும் இருக்கும், ரெஸ்ட் நிலையிலயும் இருக்கும், ஆர் த ஸ்டேட் ஆஃப் யூனிஃபார்ம் மோஷன், நகர்ந்துட்டு இருந்ததுன்னா அது நகர்ந்துட்டு இருக்கும் ஒரு டைரக்ஷன்லயோ இல்ல ஸ்ட்ரெயிட் லைன்லயோ, along a straight line unless it is acted upon by some external force. ஏதோ ஒரு ஃபோர்ஸ் தடுக்கிற வரைக்கும் அது என்ன பண்ணுமா, அது ஓய்வு நிலையில இருந்தா ஓய்வு நிலையில இருக்கும், இயக்க நிலையில இருந்தா இயக்க நிலையில இருக்கும். ஸோ everybody continues to be in the state of rest. State of restலயும் இருக்கலாம், or your state of uniform motionலயும் இருக்கலாம், along a straight lineல, unless it is acted upon by an external force. இது நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபோர்ஸ், பேஜ் நம்பர் 3 ஃபோர்ஸ் பத்தி படிக்க போறோம். ஃபோர்ஸ்னா என்னன்னு தெரியும் உங்களுக்கு, ஃபோர்ஸ்னாலே புஷ் ஆர் புல் அப்படின்னு சொல்வீங்க. ஸோ ஃபோர்ஸ் இஸ் அன் எக்ஸ்டர்னல் எஃபர்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் புஷ் ஆர் புல். எக்ஸ்டர்னலா நீ எஃபர்ட் போட்டு ஒரு பொருளை நகர்த்தினா மட்டும்தான் அந்த ஒரு பொருள் என்ன பண்ணும், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும். அதுதான் வந்து ஃபோர்ஸ் கொடுத்து நீ நகர்த்தினாதான் அது போகும். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த படத்துல பார்க்கும்போது ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று இருக்கு, ஹெவி ஆப்ஜெக்ட் இருக்கு, அந்த ஆப்ஜெக்டை நகர்த்தணும் போது பின்னாடி உள்ள பையன் வந்து புஷ் பண்றாங்க, முன்னாடி உள்ள பையன் இழுக்கும் போது ஒரு இடத்துல இருந்து ஃபோர்ஸ் கொடுத்து இழுக்கும் போது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அந்த ஆப்ஜெக்ட் ஆனது நகருது. ஸோ இததான் வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா, ஃபோர்ஸ் இஸ் அன் எக்ஸ்டர்னல் எஃபெக்ட். ஃபோர்ஸ்னா என்ன, எக்ஸ்டர்னல் எஃபெக்ட் கொடுத்தா மட்டும்தான் அந்த பொருள் நகரும், இந்த ஃபார்ம் ஆஃப் புஷ் ஆர் புல் அப்படின்ட்டாங்க. அடுத்தது இதுல வர எக்ஸாம்பிள்ல ஃபர்ஸ்ட் ஒன், ப்ரொடியூசர்ஸ். ஃபோர்ஸ் கொடுத்த உடனே என்ன ஆகலாம், ப்ரொடியூசர்ஸ் ஆர் ட்ரை டு ப்ரொடியூஸ் த மோஷன் ஆஃப் ஸ்டாட்டிக் பாடி. ஒரு ஸ்டாட்டிக் பாடினா என்ன, ஸ்டேஷனரியா இருக்கிறது. ஸ்டாட்டிக்னாலே ஸ்டேபிள், நகராம ஒரே இடத்துல இருக்கிற பொருளை நீங்க வந்து நகர்த்த வைக்கணும்னா என்ன பண்ணணும், ஃபோர்ஸ் கொடுக்கணும் அப்படின்றது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். மூமெண்ட்ல வைக்கணும்னா அதுக்கு ஃபோர்ஸ் கொடுக்கணும். அடுத்தது செகண்ட் பாயிண்ட் என்னன்னா,
stops or try to stop a moving body. ஆல்ரெடி நகர்ந்து வந்துட்டு இருக்கு, அதை நீ நிறுத்துறீங்க, அதுக்கும் என்ன பண்ணணும், ஃபோர்ஸ் கொடுத்துதான் நிறுத்தணும். இதுல பாத்தீங்கன்னா அந்த கோல் கீப்பர் வந்து பால உள்ள வராம தடுத்து நிறுத்துறாரு. நல்ல ஃபாஸ்டா மூவ்மெண்ட்ல இருக்க ஒரு வர பால அவரு நிறுத்துறாரு. சோ இது ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது பாயிண்ட் அடுத்தது படிக்கலாம். நீங்க நீங்க ஏற்கனவே வாட் இஸ் ஏ ஃபோர்ஸ் படிச்சீங்க. ஃபோர்ஸ் இஸ் நத்திங் பட் புஷ் ஆர் புல்ங்கிறத பாத்தீங்க. அத ஃபோர்ஸ்ல இருக்க 2-3 பாயிண்ட்ஸ் சொல்லி கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் 2 பாயிண்ட்ல வந்து இஃப் இட் இஸ் ஏ ஸ்டாட்டிக் பாடி இட் வில் மூவ்னு சொன்னேன் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணா. இல்லையே மூவ்மெண்ட்ல இருக்க ஆப்ஜெக்டும் will come to rest or again it will move சொன்னேன் செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா changes or try to change the direction of motion. இது என்ன பண்ணுமா, டைரக்ஷனே மாத்துமா. இங்க பாத்தீங்கன்னா டோனி என்ன பண்றாரு, 4 அடிக்கலாமா 6 அடிக்கலாமான்னு அதை ஏத்த மாதிரி பார்த்து டைரக்ஷனை மாத்தி அடிக்கிறாரு. இதுதான் changes or try to change the direction of motion of a moving body. மூவிங் பாடின்னு எதை குறிப்பிடுறாங்க, அந்த கிரிக்கெட் பால் இருக்கு இல்லையா, அதுதான் மூவிங் பாடி. ஆல்ரெடி மூவிங்ல இருக்கு, நீங்க என்ன பண்றீங்க, டைரக்ஷனை மட்டும் சேஞ்ச் பண்றீங்க. அப்போ ஃபோர்ஸ்ங்கிறது என்ன, வெக்டார் குவாண்டிட்டி. ஏன்னா இதுக்கு டைரக்ஷனும் இருக்கு மேக்னிடியூடும் இருக்கு. எவ்வளவு தூரம் எந்த டைரக்ஷனும் மேக்னிடியூடும் இருந்தாலே அதுக்கு வந்து வெக்டார் குவாண்டிட்டி. டைரக்ஷன்னா உங்களுக்கு தெரியும் என்ன டைரக்ஷன், இந்த ரைட்ல போதா லெஃப்ட்ல போதா அப்படின்ற ஒரு டைரக்ஷன். மேக்னிடியூட்னா ஒரு அளவு இருக்கணும், இவ்வளவு அளவு இவ்வளவு தூரம் போச்சு டிஸ்டன்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு மெஷரபிளா இருக்கணும், அதுதான் வந்து மேக்னிடியூட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம டைப் ஆஃப் ஃபோர்ஸஸ் பத்தி படிக்க போறோம். டைப் ஆஃப் ஃபோர்ஸஸ்ல ரெண்டு ஃபோர்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து லைக் பேரலல் ஃபோர்ஸ், இன்னொன்னு அன்லைக் பேரலல் ஃபோர்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து லைக் பேரலல் ஃபோர்ஸ்னா என்னன்னு பார்க்க போறோம். ஸோ லைக் பேரலல் ஃபோர்ஸஸ், லைக் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் ரெண்டும் சேம் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ 2 or more forces of equal or unequal magnitude acting along the same direction. இதுல என்ன நீங்க மனசுல ஞாபகம் வச்சுக்கணும்னா, டைரக்ஷனும் ஒண்ணுதான். ரெண்டு ஃபோர்ஸ் இங்க எக்ஸாம்பிள் நான் கொடுத்துருக்கேன் பாருங்க, ரெண்டு ஃபோர்ஸ் F1 F2 ரெண்டுமே என்ன ஃபோர்ஸ் வந்து நீங்க கொடுக்குறீங்க, ஆனா வந்து ஈக்குவல் ஆர் அன்ஈக்குவல் மேக்னிடியூட். மேக்னிடியூட்னா என்ன சொன்னேன், ஒரு மதிப்பு அல்லது ஒரு வேல்யூ, சம் வேல்யூ அப்படின்னு சொன்னேன். ஆக்டிங் அலாங் த சேம் டைரக்ஷன். டைரக்ஷன் மட்டும் எப்படி இருக்கு, ஒரே டைரக்ஷன்ல தான் மூவ் ஆகுது. ரெண்டு ஒரு பெரிய வந்து ட்ராலிய ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க, ஒரே டைரக்ஷன்ல நகர்த்துறாங்க. அப்படி நகர்த்தும் போது நீங்க கொடுக்குற ஃபோர்ஸ் ஒருத்தர் வந்து பெரியவங்களாவும் ஒருத்தர் சின்னவங்களாவும் இருந்தா கூட அந்த ட்ராலி நகர போகுது. அதுதான் மேக்னிடியூட் வேற ஆகுது, அவங்களுடைய மதிப்பு வந்து வேற ஆகுது. அதுதான் ஈக்குவல் ஆர் அன்ஈக்குவல் மேக்னிடியூட் ஆக்டிங் அலாங் த சேம் டைரக்ஷன் parallel to each other. இதுக்கு பேர் தான் parallel, இணையாக இருக்கணும். இதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்றீங்கன்னா லைக் parallel forces. அடுத்தது unlike parallel forces பத்தி பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து unlike parallel forces. ஆல்ரெடி லைக் parallel force சொல்லி கொடுத்துருக்கேன். now next comes unlike parallel forces. ஃபர்ஸ்ட் இதோட டெஃபினிஷன். if two or more equal forces or unequal forces act along opposite direction parallel to each other then they are called unlike parallel forces. அப்படின்னா என்ன அர்த்தம், two or more equal forces. forces எப்படி இருக்கலாம், ஈக்குவலாவும் இருக்கலாம் அன்ஈக்குவலாவும் இருக்கலாம். ஈக்குவல் ஆர் அன்ஈக்குவல்ங்கிறதால தான் இங்க வந்து F1 இன்னொரு பக்கம் வந்து F2ன்னு கொடுத்துருக்கு. அலாங் ஆப்போசிட் டைரக்ஷன், டைரக்ஷன் மாறி இருக்கு. ஃபோர்ஸஸ் ஈக்குவலாவும் இருக்கலாம் அன்ஈக்குவலாவும் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. parallel to each other, ஆனா ரெண்டுமே எப்படி இருக்கணும், parallel இருக்கணும். then they are called as unlike parallel forces அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் டெஃபினிஷனுக்கு எக்ஸ்பிளனேஷன். இங்க நீங்க பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கேன்னா, நம்ம விளையாடுவோம் தெரியுமா சின்ன பசங்களா இருக்கும் போது, நீங்களும் இப்ப விளையாடுறதா, ரோப்பை பிடிச்சிட்டு இந்த சைடு 3 பேர் இந்த சைடு 3 பேர் கயிறை கட்டி யாரு வந்து பலசாலி அப்படின்னு பாக்குறது இல்லையா. அப்படி இழுக்கும் போது விழுவாங்க, எந்த சைடு விழுந்துடுறாங்களோ இன்னொரு சைடு அப்படியே நிக்கிறவங்க வின்னர் அப்படின்னு சொல்வீங்க இல்லையா. அதுதான் டூ ஈக்குவல், ஈக்குவல் ஆர் அன்ஈக்குவல், ரெண்டு சைடும் ஒரே ஃபோர்ஸஸும் கொடுக்கலாம் அன்ஈக்குவல் ஃபோர்ஸஸும் கொடுக்கலாம், ஆனா பேரலா இருப்பீங்க. they are called other along opposite direction. opposite directionன்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இங்க 3 பேர் நிக்கிறீங்க, இங்க 3 பேர் நிக்கிறீங்க இல்லையா, ஆப்போசிட் டைரக்ஷன்ல நிப்பீங்க. they are called unlike parallel forces.
ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து ரிசல்டன்ட் ஃபோர்ஸ்னா என்னன்னு பார்ப்போம். ரிசல்டன்ட் ஃபோர்ஸை எப்படி நம்ம டினோட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஃப் நெட் என்இடி அப்படின்னு போடுவோம். இது உங்க புக்ல பேஜ் 4ல கொடுத்துருக்காங்க, டேப்லேஷன்ல அதை பாருங்க. நான் அப்படியே சொல்றதை கவனிச்சுட்டு நீங்க அந்த டேப்லேஷன் பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும். இப்போ ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் அப்படின்னா உங்களுக்கு வந்து எஃப் நெட்னு சொன்னேன். அது என்னன்னா சம் ஆஃப் ஆல் த ஃபோர்ஸஸ். இப்போ நிறைய ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, ஒரு மெட்டீரியலை தள்ளுறதுக்கு 2-3 பேர் தேவைப்படுறாங்கன்னா எத்தனை பேர் தேவைப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரையும் நம்ம என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணி இவ்வளோ இவ்வளோ பேர் வந்து தேவைப்படுறாங்க ஒரு மெட்டீரியலை தள்ளுறதுக்குன்னு நம்ம வைக்கிறோம் இல்லையா. இது ஒரு எக்ஸாம்பிளா சொல்றேன், அதுதான் அங்க சொல்றாங்க. எஃப் நெட் இஸ் ஈக்குவல் டு F1 plus F2. ஃபர்ஸ்ட் நீங்க டேப்லேஷன்ல பாத்தீங்கன்னா இருக்கும், parallel forces are acting in the same direction. ஒரே டைரக்ஷன்ல இருந்ததுன்னா F1 ஒரு ஃபோர்ஸ், F2 ஒரு ஃபோர்ஸ், ரெண்டுமே ஒரே டைரக்ஷன்ல இருந்ததுன்னா F நெட் என்னவா இருக்கும், F1 plus F2. அடுத்தது வந்து parallel unequal forces, F1ம் F2ம் வேற வேற. ஒரு ஒரு சின்ன பையன் இருக்கான், ஒருத்தன் பெரியவன், அவன் வந்து என்ன பண்றான், அந்த ஆப்ஜெக்டை நகர்த்துறான். அப்படின்னும் போது என்னவா ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எஃப் நெட் என்னவா இருக்கும், F1 minus F2. இதை வந்து நீங்க பாத்துக்கணும், எது வந்து ஜாஸ்தி, F1 is greater than F2 இருந்தா F1 minus F2. F2 minus F1 F net இருக்கும் எப்போ, F2 is greater than F1. யாரு வந்து கிரேட்டர்னு பாத்துக்கோங்க, அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க சப்ராக்ட் பண்ணணும். சோ இதுதான் எஃப் நெட். மூணாவதா என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, parallel equal forces are acting in opposite direction. எதிர ஆக்ட் பண்ணுது, ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டா இருக்கும்போது F1 is equal to F2. ரெண்டும் சமமா இருக்கு, அதனால F1 minus F2 என்னவாயிடும், 0 ஆயிடும். இதான் உங்க டேப்லேஷன்ல கொடுத்துருக்காங்க. நான் இந்த ஸ்லைட்ல கொடுக்குறேன். இப்ப நான் சொன்னதை அப்படியே நீங்க புக்கை ஓபன் பண்ணி பேஜ் நம்பர் 4 டேபிள் 1.1ல பாத்தீங்கன்னா இருக்கும். இப்போ வாங்க ரிசல்டன்ட் ஃபோர்ஸ்னா என்னன்ற டெஃபினிஷன் உங்களுக்கு புரியும். When several forces act simultaneously on the same body, then the combined effect of the multiple forces can be represented by a single force which is termed as resultant force அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தம்ன்றது இப்போ திருப்பி சொல்றேன். When several forces, நிறைய forces F1 F2 சொன்னேன்னா, act simultaneously on the same body, ஒரு பொருள் மேல மாத்தி மாத்தி ஆக்ட் ஆனாலோ, F1 கிரேட்டரா இருந்தாலோ, F1 கம்மியா இருந்தாலோ, F2 கிரேட்டரா இருந்தாலோ, கம்மியா இருந்தாலோ, then the combined effect of multiple forces, combined effect na F1 plus F2 இல்ல F1 minus F2 இல்ல F2 minus F1 அந்த மாதிரி இருக்கிறது can be represented by a single force. அந்த single force பேர் என்ன, F net, which is termed as resultant force. இப்ப நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது வந்து if the resultant force is 0, இது வேல்யூ 0வா இருந்தா அதுக்கு வந்து என்னன்னு சொல்லுவோம், பேலன்ஸ்டு forces ன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது if the resultant force is not 0, 0 வரல அதோடைய மதிப்பு, F net உடைய மதிப்பு 0 வரலனா then it is unbalanced forces. இதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்ன கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து கிணத்துல தண்ணி இழுப்போம் இல்லையா, அதுதான் drawing water from the well, force applied with a crowbar, அப்புறம் forces on a weight balance. இந்த காய்கறி வாங்கும் போது அந்த வெயிட் பேலன்ஸ்ல இருக்கிறது, அப்புறம் வந்து தண்ணி கிணத்துல இருந்து தண்ணி இழுக்கிறது, then force applied with a crowbar. இந்த சீசா விளையாடும் போது நடுவுல இருப்பீங்க, ஒருத்தர் நடுவுல இல்லம்மா, அதாவது ஒருத்தர் இந்த சைடு ஒருத்தர் அந்த சைடு இருப்பீங்க, யார் வந்து வெயிட் அதிகமா இருக்காங்களோ அவங்க மேல ஏறுவாங்க, கம்மியா இறங்குவாங்கன்னு சொன்னல அது. சோ இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள் ஃபார் ரிசல்டன்ட் ஃபோர்ஸஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்தது ரொட்டேட்டிங் எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் கொடுத்திருக்காங்க. உங்க புக்ல பாத்தீங்கன்னா 1.4.5ல ரொட்டேட்டிங் எஃபெக்ட்ல ரெண்டு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும். ஒன்னு ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன், இன்னொன்னு பாயிண்ட் ஆஃப் ரொட்டேஷன். ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன்னா என்னன்றத நான் ஈஸியா சிம்பிளா சொல்றேன். ஒரு கதவு எடுத்துக்கோங்க, அந்த கதவை நம்ம டோர் திறக்கும் போது என்ன ஆகும், ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா, நான் இதுல குறிச்சிருக்கேன் பாரு, இன்ச்சஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன்ல, அதுதான் என்ன பண்ணும், அந்த தாப்பால் போடுற இடம் கிடையாது, அந்த கதவு போய் ஒட்டிட்டு இருக்குல்ல அந்த செவரோட, அதுல வந்து இன்ச்சஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா. இது வந்து எதுக்காக உதவுதுன்னா ரைட்டும் லெஃப்டும் அந்த கதவை திறக்கிறதுக்கு உதவுது. இது வந்து ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன். அண்ட் பாயிண்ட் ஆஃப் ரொட்டேஷன் அப்படின்னா, இப்போ ஸ்பேனர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நெட்டை கட்டுறதுக்கு அந்த அந்த நெட் இருக்கு இல்லையா, அது வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஸ்பேனரை போட்டு கட்டும் போது அந்த பாயிண்ட் இருக்குல்ல, அந்த பாயிண்ட் தான் பாயிண்ட் ஆஃப் ரொட்டேஷன். கையை ரைட்லயோ லெஃப்ட்லயோ போயிட்டு ஒரு நெயில நீங்க கட்டுவீங்க இல்லையா, அதுதான் பாயிண்ட் ஆஃப் ரொட்டேஷன். இந்த பாயிண்ட் ரெண்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க. மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ்னா என்ன, இது வந்து இம்பார்ட்டன்ட் 2 மார்க், அகைன் 4 மார்க்லயே வருது. த ரொட்டேட்டிங் ஆர்
ஓகே, மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ்னா என்னன்னு பாத்தீங்கன்னா the rotating or turning effect of a force about a fixed point. நான் சொன்னேன் இல்லையா, ரொட்டேட்டிங் இல்ல அந்த டேர்னிங் திருப்புறது எஃபெக்ட் ஆஃப் a force. ஃபோர்ஸ் கொடுத்து நீ வந்து என்ன பண்றீங்க, ஒரு டோரை ரைட் ஆர் லெஃப்ட் திருப்புறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் the rotating or turning effect of a force about a fixed point. ஒரு பாயிண்ட் அந்த எட்ஜஸ்ல இருந்து or fixed axis ஒரு கோட்ல இருந்து is called moment of a force about that point. அது பேரு தான் என்னது, moment of a force அந்த பாயிண்ட்டுக்கு. இதுக்கு வந்து இன்னொரு பேர் என்ன அப்படின்னா, moment of a forceன்னு கேட்டாலும் இந்த ஆன்சர் தான் எழுதணும். வாட் இஸ் டார்க் அப்படின்னு கேட்டாலும் இந்த ஆன்சர் தான் எழுதணும். டார்க்குக்கு டவ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டினோட் பண்ணுவாங்க. டி மாதிரி போட்டிருக்கு, நீங்க புக்ல பாத்துக்கோங்க. ஜஸ்ட் டவ் அது எப்படி நீங்க ப்ரொனவுன்ஸ் பண்ணனா டவ், TOW டவ் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். சரிங்களா? இது வந்து உங்க புக்ல பேஜ் நம்பர் 5ல இருக்கு, அதை பார்த்தீங்கனாலே புரியும் மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ். இதுக்கு வந்து டவுக்கு என்ன வேல்யூனா, டவ் இஸ் ஈக்குவல் டு எஃப் இன்டூ டி. எஃப்ங்கிறது என்னது, ஃபோர்ஸ் அப்ளை பண்றது. டிங்கிறது என்னது, டிஸ்டன்ஸ், அந்த பாயிண்ட்ல இருந்து வர டிஸ்டன்ஸ். நீ எவ்வளவு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி ஒரு நட்டை நீ கைட்ட போறேன்னு வச்சுக்கோயேன், அந்த நட்டு பிக்சட் பாயிண்ட்ல இருக்கா, அவனுடைய ஸ்பேனர் ஒரு பக்கம் இருக்கா, அப்போ அந்த நட்டுல இருந்து உன் கைப்பிடி இருக்கு இல்லையா, அந்த ஸ்பேனர் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் டி. எவ்வளவு ஃபோர்ஸ் கொடுத்து நீ அதை வந்து அன்வைண்ட் பண்ற அப்படிங்கிறது வந்து ஃபோர்ஸ் எஃப். இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா கிடைக்கிறது தான் டவ். டவ்னா என்னன்னு சொன்னேன், மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ், இல்லைன்னா நீங்க டார்க்னு சொல்லலாம். ஓகே, எஸ்ஐ யூனிட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நியூட்டன் மீட்டர். எப்படி எஸ்ஐ யூனிட் கண்டுபிடிப்பீங்க, ஃபோர்ஸுக்கு என்ன வரும், நியூட்டன். டினா என்ன, டிஸ்டன்ஸ், டிஸ்டன்ஸுக்கு என்ன வரும், மீட்டர். அப்ப எஸ்ஐ யூனிட் என்ன, நியூட்டன் மீட்டர். இது ஒன் வேர்ட்லயே கேட்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம கப்பல் அப்படின்னா என்னன்னு படிக்க போறோம். அதுவும் அதே பேஜ்ல தான் இருக்கு. இது என்னன்னா, டூ ஈக்குவல் அண்ட் அன்லைக் parallel forces applied simultaneously at two distinct point constitute a couple. இதுக்கு அர்த்தம் என்ன, டூ ஈக்குவல் ரெண்டு சமமான, அன்லைக் parallel forces, அன்லைக் ஒண்ணு ஈக்குவலாவும் இருக்கலாம் ஈக்குவல் இல்லாமையும் இருக்கலாம். எது, ஃபோர்ஸஸ் அப்ளைட் சைமுல்டேனியஸ்லி ஒரே நேரத்துல அப்ளை பண்ணும்போது அட் டூ டிஸ்டன்ட் பாயிண்ட் வெவ்வேறு இடத்துல அப்ளை பண்ணும்போது அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா கப்பிள் அப்படிங்கறது அர்த்தம். டூ ஈக்குவல் அண்ட் அன்லைக் parallel forces, ரெண்டு ஃபோர்ஸ் அப்ளை பண்ற ஈக்குவல் அண்ட் அன்லைக், இது ரெண்டுமே டூ ஈக்குவல் அண்ட் அன்லைக் parallel forces applied simultaneously. இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குழா இருக்கு இல்லையா, டேப் ஓபன் பண்றீங்க. ஓபன் பண்ணும்போது என்ன பண்றீங்க, முதல்ல லெஃப்ட்ல ஓபன் பண்றீங்க ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து, அகைன் என்ன பண்றீங்க, ரைட்ல க்ளோஸ் பண்றீங்க. இதுதான் டூ ஈக்குவல் அண்ட் அன்லைக் parallel forces. ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி தானே ஓபன் பண்றேன், simultaneously at two distant point, லெஃப்ட்ல வரும்போது ஒரு பாயிண்ட், ரைட்ல வரும்போது ஒரு பாயிண்ட். இதுக்கு பேர் தான் கப்பிள். So rotating effect of a couple is known as moment of couple. Moment of couple னா என்ன, அந்த rotating effect கொடுக்குது இல்லையா, ரைட் ஆர் லெஃப்ட் திருப்புறீங்க பாரு, அதுக்கு தான் என்ன சொல்றாங்கன்னா moment of coupleனு இன்னொரு பேர் இருக்கு. ஸோ இதுவும் ஒன் வேர்ட்லயும் வரலாம், டூ மார்க்லயும் வரலாம். எக்ஸாம்பிள் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, டேர்னிங் ஏ டேப் இப்பதான் சொன்னேன், வைண்டிங் ஆர் அன்வைண்டிங் ஏ ஸ்க்ரூ, ஸ்க்ரூ என்ன பண்ற, டைட் பண்றது அப்புறமா ஓபன் பண்ண. ஸ்பின்னிங் டாப் அப்படின்னா பம்பரம் சுழல்தல். இதுலயே வந்து இன்னொன்னு என்ன கொடுத்துருக்கேன்னா, இந்த வீல் இருக்க, வீல் இல்ல, லைக் இது என்னது, ஸ்டேரிங், காருடைய ஸ்டேரிங்க வந்து ரைட் லெஃப்ட் நம்ம திருப்போம்ல, அந்த ஃபோர்ஸ் அதுதான் கொடுத்துருக்கேன். ஃபோர்ஸ் அதோடைய டிஸ்டன்ஸ் வந்து டி. சரிங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, வாட் இஸ் மொமெண்ட் ஆஃப் ஏ கப்பல். மொமெண்ட் ஆஃப் ஏ கப்பல் ஏற்கனவே முன்னாடி சொன்ன அதோடைய கண்டினியூஷன் தான் இது. இது என்னன்னா, ஃபோர்ஸ் இன்டு பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த லைன்ஸ் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ். இது ரெண்டும் சேர்ந்தது தான் மொமெண்ட் ஆஃப் ஏ கப்பல். கப்பல்னா என்னன்னு சொல்லி கொடுத்தேன், அதுக்கும் முன்னாடி டார்க்னா என்னன்னு சொன்னேன், அப்புறம் கப்பல்னா என்னன்னு சொல்லி கொடுத்தேன், அப்புறம் மொமெண்ட் ஆஃப் ஏ கப்பலுக்கு இப்போ வந்திருக்கேன். இதுவும் அதே பேஜ்ல தான் இருக்கு பாருங்க. மொமெண்ட் ஆஃப் ஏ கப்பல் இஸ் ஈக்குவல் டு எஃப் இன்டு எஸ். எஃப் மொமெண்ட் ஆஃப் ஏ கப்பல் எப்படி டினோட் பண்ணா, கேபிட்டல் எம் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் எஃப் இன்டு கேபிட்டல் எஸ். இது வந்து உங்களுக்கு 2 மார்க் ப்ராப்ளம்ஸ்லயும் வரலாம். ஸோ மொமெண்ட் ஆஃப் ஏ கப்பல் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ். மொமெண்ட் ஆஃப் ஏ கப்பலுக்கு கேபிட்டல் எம்மோ, ஃபோர்ஸுக்கு எஃப்ஓ, அதோடைய டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா பிட்வீன் டூ லைன்ஸ் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ், ரைட்ல திருப்பினா லெஃப்ட்ல திருப்பினான்னு சொல்லி கொடுத்தேன்ல, அந்த ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ்க்கு உள்ளது டிஸ்டன்ஸ் வந்து எஸ். அப்படி இருந்ததுன்னா ஃபார்முலா என்ன, எம் இஸ் ஈக்குவல் டு எஃப் இன்டு எஸ்.
இந்த படத்துல இதான் கொடுத்துருக்காங்க. டிஸ்டன்ஸ் வந்து எஸ் ஆகும். எஃப்ங்கிறது ஒரு ஃபோர்ஸ் அப்வர்ட்ல ரைட்ல திருப்பும் போது இல்ல டேப்பே எடுத்துக்கோங்களேன், உங்களுக்கு ரொம்ப ஈஸியா பிடிக்கும். லெஃப்ட்ல திருப்பும் போது வர்றது லெஃப்ட்ல இருக்க எஃப், ரைட்ல திருப்பும் போது வர்றது ரைட்ல இருக்க எஃப். ரெண்டுத்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எஸ். ஸோ இதுதான் எம் இஸ் ஈக்குவல் டு எஃப் இன்டு எஸ். இதோடைய யூனிட் என்னன்னு கேட்டீங்கன்னா எஸ்ஐ யூனிட் நியூட்டன். ஃபோர்ஸுக்கு நியூட்டன், டிஸ்டன்ஸ் எஸ்க்கு மீட்டர். ஸோ எஸ்ஐ யூனிட் நியூட்டன் மீட்டர். இதே உங்களுக்கு ஒன் வேர்ட்ல வாட் இஸ் த சிஜிஎஸ் யூனிட் ஃபார் மொமெண்ட் ஆஃப் கப்பிள்னு கேட்டாலும் நீங்க அப்படியே முடிக்க கூடாது. நியூட்டனுக்கு பதில் என்ன எழுதணும்? டைன். மீட்டருக்கு பதில் என்ன எழுதணும்? சென்டிமீட்டர். அப்புறம் இன்னும் ஒரு 2 எக்ஸ்ட்ரா பாயிண்ட் இருக்கு which is also important. Moment of a couple is said to be positive. When you call moment of a couple as positive, எப்போ நீங்க positive னு சொல்வீங்க? If you are rotating an body or an object in the anti-clockwise direction. Anti-clockwise directionல சுத்தினா அது வந்து positive. இதே moment of a couple negative சொல்வீங்க எப்போ? அதை வந்து clockwise directionல சுத்தும் போது. அதே பாடி வந்து clockwise directionல சுத்தும் போது. ஸோ clockwise anti-clockwise directionனா என்னன்னு தெரியும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ஒரு வாட்டி சொல்றேன். clockwise அப்படின்னா clock கடிகாரம் எப்படி சுத்துது? 1 2 3 4 5 6 அப்படி சுத்துது. ரைட்ல சுத்துறது clockwise direction. ஆன்டி கிளாக்வைஸ்னா லெஃப்ட் டைரக்ஷன்ல இருக்கிறது ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன். ஸோ மொமெண்ட் ஆஃப் ஏ கப்பிள் பாசிட்டிவ் எப்போ? இப்போ ஒரு பாடி ரொட்டேட் ஆகும்போது எந்த சைடு ரொட்டேட் ஆகும்போது? ஆன்டி கிளாக்வைஸ்ல. நெகட்டிவ்னு எப்போ போடணும்? கிளாக்வைஸ் டைரக்ஷன். உங்களை வந்து இது ப்ராப்ளம் கேட்பாங்க. எஃப் ஒரு வேல்யூ கொடுத்துட்டு எஸ் ஒரு வேல்யூ கொடுத்துட்டு இட் இஸ் ரொட்டேட்டிங் இன் கிளாக்வைஸ் டைரக்ஷன்னா நீங்க ஆன்சர் நெகட்டிவ் சைன்ல தான் போடணும், இல்லைன்னா மார்க் கம்மி ஆயிடும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வந்து அப்ளிகேஷன் ஆஃப் டார்க்கை பத்தி படிக்க போறோம். அப்ளிகேஷன் ஆஃப் டார்க்ல ஃபர்ஸ்ட் ஒன் கியர். சரிங்களா? இந்த கியர்ல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். கார் எல்லாம் ஓட்டும் போதோ இல்ல பஸ்ஸோ லாரியோ எதுல இருந்தாலும் ஃபர்ஸ்ட் கியர், செகண்ட் கியர், தேர்ட் கியர்னு இருக்கும். அது எப்படின்னா அந்த கியர்ன்றது டீத் மாதிரி இருக்கும். அதோடைய ரிம்மை சுத்தி. டீத்னா என்ன? பல்லு பல்லா வெட்டி வெட்டா இருக்கு இல்லையா? அதுதான். அது எதுக்காகனா ஹெல்ப்ஸ் டு சேஞ்ச் த ஸ்பீட் ஆஃப் ரொட்டேஷன். நம்ம வந்து ஸ்பீடை ஃபர்ஸ்ட் கியர்ல போகும்போது ஒரு 20 கிலோமீட்டர்ஸ்னா இதே ஃபோர்த் கியர்ல போகும்போது 70 to 80 கிலோமீட்டர்ஸ்க்கு போகலாம் இல்லையா? அதுதான். ஸோ டு சேஞ்ச் த ஸ்பீட் ஆஃப் ரொட்டேஷன் ஆஃப் எ வீல், அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணும்? வீல்ல வந்து ரொட்டேஷனை மாற்றும். பை சேஞ்சிங் த டார்க் அண்ட் ஹெல்ப் டு டிரான்ஸ்மிட் பவர். என்ன அர்த்தம்? பை சேஞ்சிங் த டார்க். டார்க்னா என்னன்னு சொல்லி கொடுத்தேன் உங்களுக்கு. ஃபோர்ஸ் இன்டூ இட்ஸ் டிஸ்டன்ஸ். எவ்வளவு தூரம் நீங்க வந்து அப்ளை பண்றீங்களோ ஃபோர்ஸ், அதே மாதிரி அதோடைய பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஃபிக்ஸட் பாயிண்ட்னு சொன்னேன். இது ரெண்டும் சேர்ந்து தான் என்ன பண்ணும்? டார்க்குங்கிறது வரும். இந்த டார்க்கு சேஞ்ச் ஆகும் அண்ட் ஹெல்ப்ஸ் டு டிரான்ஸ்மிட் பவர். அப்புறம் என்ன பண்ணும்? பவரை அனுப்பும். இப்போ ஃபர்ஸ்ட் கியருக்கு உண்டான பவர் தான் வீலுக்கு அனுப்பும் நீங்க ஃபர்ஸ்ட் கியர் போட்டா. ஃபோர்த் கியர் போடும் போது ஃபோர்த் கியருக்கு உண்டான பவரை எதுக்கு அனுப்பும்? அந்த வீலுக்கு அனுப்பும். சரிங்களா? ஸோ அகைன் நான் சொல்றேன். கியர்ன போது கியர் டீத் அரவுண்ட் இட்ஸ் ரிம் helps to change the speed of rotation of a wheel by changing the torque and helps to transmit the power. ஸோ இந்த இமேஜ் பார்த்தீங்கனாலே நான் உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகுது ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ஃபோர்த்ன்றத போட்டு எடுத்திருக்கேன் உங்களுக்கு. நீங்க பாருங்க, இன்னும் நல்லா புரியும். ஓகேம்மா, நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் ஆஃப் டார்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா சீசா. இது என்னன்னா ஒரு இடத்துல வந்து பர்சன் ஏ பர்சன் பின்னு கொடுத்துருக்கேன் நான் இமேஜ்ல. ஒரு அதாவது 1000 நியூட்டன் வெயிட்டா இருக்கிறவங்களும் இந்த சைடு பர்சன் பி 500 நியூட்டன். அப்போ ஃபர்ஸ்ட் வந்து யாரால நல்லா ப்ரெஸ் பண்ண முடியும்? வெயிட் அதிகமா இருக்கவங்க கீழே போவாங்க, வெயிட் கம்மியா இருக்கவங்க மேல வருவாங்க. there is a இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல சொல்லியிருக்கேன். since there is a difference in the weight of the person sitting on it, heavier person lifts the lighter person. heavier person என்ன அர்த்தம்? வெயிட் அதிகமா இருக்கவங்க யாரை லிஃப்ட் பண்ணிடுறாங்க? லைட்டர் பர்சனை தூக்கிடுறாங்க. when the heavier person come closer to the fulcrum. fulcrumனா சென்டர் பாயிண்ட் குறிச்சு வச்சிருக்கேன் பாருங்க இமேஜ்ல. அந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு வரும்போது the distance of line of action of forces decreases. அப்போ எது டிக்ரீஸ் ஆயிடுது? லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ். ஃபோர்ஸ் அப்ளை பண்ண வேண்டியது டிக்ரீஸ் ஆயிடுது. இட் காசஸ். அப்போ ஃபோர்ஸ் அப்ளை பண்ணது கம்மி ஆயிடுச்சுன்னா அதனால என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது இட் காசஸ் லெஸ் அமௌண்ட் ஆஃப் டார்க் டு ஆக்ட். எஃப் இன்டூ டின்னு இருக்கா? அந்த எஃப்ல வந்து என்ன ஆயிடுது? ஃபோர்ஸ் கம்மி ஆயிட்டோன்னே அந்த டிஸ்டன்ஸ் அவங்களுக்கு என்ன ஆயிடுது? டிஸ்டன்ஸ் ஆஃப் த லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸஸும் என்ன ஆயிடுது? கம்மி ஆயிடுது. இட் காசஸ் லெஸ் அமௌண்ட் ஆஃப் டார்க். அதனால டார்க் உடைய மதிப்பு கம்மியாகி டு ஆக்ட் ஆன் இட் அண்ட் எனேபிள் த லைட்டர் பர்சன் டு லிஃப்ட் த ஹெவியர் பர்சன். அதனால லைட் வெயிட் இருக்கிறவங்களும் என்ன பண்ண முடியுது? ஹெவியர் பர்சனை
தூக்க முடியுது. ஓகே, லாஸ்ட் அப்ளிகேஷன் ஆஃப் டார்க் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டேரிங் வீல். ஸ்டேரிங் வீல்னாலே உங்களுக்கு தெரியும், நீங்க ஒரு வண்டி ஓட்டும் போது ஸ்டேரிங்கை வந்து நம்ம என்ன பண்ணலாம், லெஃப்ட் ரைட்டு திருப்பலாம். நல்ல யூ டர்ன் போகணும்னா கூட நம்ம வண்டியை லைட்டா திருப்பினா போதும், உடனே என்ன ஆகும், நல்லா அந்த வீல் வந்து நல்லாவே திரும்பும். ஸ்டேரிங் என்னவோ சின்னது, ஆனா வீல் வந்து பெருசு. நீங்க லைட்டா ஸ்டேரிங்ல கொஞ்சம் அப்ளை பண்ணாலும் அந்த வீல்ல என்ன ஆயிடும், நல்லா வந்து லெஃப்ட் ரைட்டு திரும்பும். இததான் சொல்றாங்க. A small steering wheel enable you to move the car easily by transferring a torque to the wheels with less effort. இப்போ புரியுதா உங்களுக்கு? A small steering wheel, wheel என்னவோ சின்னது, steering wheel என்னவோ சின்னது, enable you to move. உங்களதுல வந்து அந்த ஒரு பாயிண்ட் ஒன்று கொடுத்திருப்பாங்க பாருங்க, அது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணனா மேனுவான்னு இருக்கும். மேனுவானா என்னன்னா மூவ்மெண்ட் அப்படின்னு எழுதி வச்சுக்கோங்க. பேஜ் நம்பர் 5ல இருக்கு பாரு, தேர்ட் ஒன். மூவ் பண்றதுக்கு, எதை மூவ் பண்றதுக்கு, காரை மூவ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். பை டிரான்ஸ்பரிங் ஏ டார்க், எப்படி டார்க்க அனுப்புது, எது வழியா, வீலுக்கு அனுப்புது. எப்படி, கம்மி எஃபர்ட் போட்டாலே போதும். லைட்டா ஸ்டேரிங்க லெஃப்ட்ல திருப்பினீங்கன்னா வீல் எவ்வளோ பெருசா இருந்தாலும் உங்களுக்கு நல்லா திரும்பிடும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எப்படி அது, பை டிரான்ஸ்பரிங் ஏ டார்க் டு த wheels with less effort. ஓகேமா, நியூட்டன் ஃபர்ஸ்ட் லால லாஸ்ட் என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா பிரின்சிபல் ஆஃப் மொமெண்ட். இது உங்க பேஜ் நம்பர் 6ல இருக்கு. பிரின்சிபல் ஆஃப் மொமெண்ட்ஸ் உங்களுக்கு 4 மார்க்ஸ்லயும் கேட்கலாம், பிக் கொஸ்டின் 7 மார்க்லயும் கேட்கலாம். கம்பைன் பண்ணிட்டு நியூட்டன்ஸ் தேர்ட் லா அப்படின்னு, தேர்ட் லா பின்னாடி படிப்போம். இப்போ நம்ம நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா படிச்சிருக்கோம் இல்லையா. நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன்ல ஃபர்ஸ்ட் லால எது எதெல்லாம் இது வரைக்கும் படிச்சுன்னு வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல நியூட்டன் ஃபர்ஸ்ட் லா நான் என்னன்னு சொல்லி கொடுத்தேன். அப்புறம் அதுல ஃபோர்ஸ் இருக்கு, அதுல டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் இருக்குன்னு சொல்லி கொடுத்தேன். என்ன ரெண்டு டைப், லைக் பேரலல் ஃபோர்ஸ் அண்ட் லைக் பேரலல் ஃபோர்ஸ். அடுத்தது ரிசல்டன்ட் ஃபோர்ஸ்னா என்னன்னு சொல்லி கொடுத்தேன். எஃப் நெட்னு சொன்னேன் இல்லையா, அதுதான். அதுக்கப்புறம் என்ன சொல்லி கொடுத்தேன், ரொட்டேட்டிங் எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படிங்கறத சொல்லி கொடுத்தேன். நெக்ஸ்ட் என்ன சொல்லி கொடுத்தேன், மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ். அதுலயே வர சப்டிவிஷன் என்ன, கப்பிள், டார்க், இதெல்லாம் சொல்லி கொடுத்தேன். அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஆஃப் டார்க். ஃபைனலா வந்து பிரின்சிபல் ஆஃப் மொமெண்ட்ஸ். இதுல எது வேணாலும் உங்களை வந்து கேட்கலாம். இதுல எக்ஸாம்பிள்ஸை கொடுத்துட்டு இது என்ன லா, அதாவது நியூட்டன் ஃபர்ஸ்ட் லாவா, செகண்ட் லாவா, தேர்ட் லாவான்னு கேட்கலாம். அதுவும் நீங்க எழுத உங்களுக்கு தெரியணும். ஓகே, இப்போ வந்து நம்ம பிரின்சிபல் ஆஃப் மொமெண்ட்ஸ்னா என்னன்னு பார்ப்போம். when a number of like or unparalleled forces act on a rigid body and the body is in equilibrium, then the algebraic sum of moments in the clockwise direction is equal to the algebraic sum of moments in the anti-clockwise direction. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, when a number of like parallel forces or unlike parallel forces, சமமா இருக்க ஃபோர்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல, சமம் இல்லாத ஃபோர்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல, ஆக்ட் ஆச்சுன்னா அதை நான் இங்க F1 and F2, ஏன்னா சமம் இல்லாத ஃபோர்ஸ்ன்னு சொல்லிட்டேன். ஒன்னு F1 இன்னொன்னு F2 அப்படின்னு கொடுத்தாச்சு. ஆக்ட் ஆன் ஏ ரிஜிட் பாடி, ஒரு பாடியில ஒர்க் ஆகுது, ஒர்க் ஆகும்போது அதுல நீங்க அப்ளை பண்றீங்க ஃபோர்ஸ். அப்ளை பண்ணும்போது அந்த பாடி இஸ் இன் ஈக்குலிபிரியம். பாடி எப்படி இருக்கு, அப்படியே ஸ்ட்ரெயிட்டா ஈக்குலிபிரியம் பொசிஷன்ல இருக்கு. தென் த சம் ஆஃப் மொமெண்ட்ஸ் இன் த கிளாக்வைஸ் டைரக்ஷன். ஸோ சம் ஆஃப் மொமெண்ட் உடைய வேல்யூ கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல இருக்கிறதும், தென் த சம் ஆஃப் மொமெண்ட்ஸ் இன் த ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன், ஆன்டி கிளாக்வைஸ்ல வர மொமெண்ட் அதுவும் எஃப், அந்த ஆன்டி கிளாக்வைஸ்ல வர மொமெண்ட்ஸும் சேமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், ஃபோர்ஸுக்கு F1, எதுக்கு, கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல. கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல நீங்க ஒரு ஆப்ஜெக்ட் மேல அப்ளை பண்ற ஃபோர்ஸ் F1, அதுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து D1. அதே மாதிரி கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல F2 D2, ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல F1 D1. அப்ப என்ன ஆகும், மொமெண்ட் இன் கிளாக்வைஸ் டைரக்ஷன் இஸ் ஈக்குவல் டு மொமெண்ட் இன் ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன். அதனால F1 D1 இஸ் ஈக்குவல் டு F2 D2. ஜஸ்ட் அந்த டயக்ராம்ல மட்டும் கொஞ்சம் மாத்தி இருக்கு, பாத்துக்கோங்க. F1 D1 வந்து ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன் கொடுத்திருக்காங்க, F2 D2 வந்து கிளாக்வைஸ் டைரக்ஷன் கொடுத்திருக்காங்க. நீங்க எழுதும் போது கரெக்டா எழுதிக்கோங்க, எது எங்க வருது அப்படிங்கறத பார்த்துட்டு, சரிங்களா. ஸோ F1 D1 இஸ் ஈக்குவல் டு F2 இன்டூ D2. ஒன்னு நீங்க வந்து அந்த புக்ல ஆன்டி கிளாக்வைஸ் இடத்துல அடிச்சுட்டு அதை கிளாக்வைஸ் ஆகும், F1 D1 கிளாக்வைஸ் ஆகும். F2
d2 இருக்கு இல்லையா, அந்த clockwise momentum இருக்க இடத்துல anti clockwise momentum எழுதிக்கோங்க. அப்ப அது கரெக்டா இருக்கும் இந்த ஃபார்முலா படி. சரிங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்தது வந்து நியூட்டன் செகண்ட் லா தேர்ட் லாவை நான் நெக்ஸ்ட் வீடியோல போடுறேன். இதுல எதனா டவுட்ஸ் இருந்தா நீங்க தாராளமா கேட்கலாம்.